ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநர்களை போற்றி. சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலப்புரட்சி சக்கரத்தில் 5ஆம் இடம், சூரிய பவனின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. சிம்ம ராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க, நல்ல விதமாக இருக்குதுங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சூரியன் வரப்போகிறார். உங்கள் ராசிநாதன் 15/6/2024 ஒரு மாத காலம் இருக்கிறார். ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபகரமான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் இந்த அமைப்பு இருக்குது. சுக்கிராதித்ய யோகம், புதாதித்ய யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாயும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று மூலத்திரிவோண ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஓகே நேர்களே, கண்டக சென்னையில் இருந்தாலுமே சனி பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. நல்லா இருக்குது சரியா. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பிரபலமாக இருப்பாங்க. அதாவது இவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நல்லா பிரபலமாகிடுவாங்க, 10 பேருக்கு தெரிகிற மாதிரி இருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் சிம்ம ராசிக்கு இருக்கும். சிம்ம ராசிக்கு பொது ஜோடத்தில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் நான். சரியா நேர்களே, ஒரு ராசி நேயர் பிரபலம் அடைகிறாருன்னா அவங்களுக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக பிரபலம் அடைவாங்க. இப்போ அந்த கிரகங்கள்லாம் இப்போ நல்ல நிலைமையில் வருதுனால நீங்கள் நல்ல ஒரு பிரபலம் அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சிம்ம ராசி ஆளுமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், அதே மாதிரி தலைமை பொறுப்பு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், வைராக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகமாக செய்வீங்க, முக வசீகரம் இருக்கும், எல்லாத்தையும் வசீகரப்படுத்துகிறத கெட்டிக்காரனாக இருப்பீங்க. அந்த அமைப்பெல்லாம் கிரகங்கள் இப்போதைக்கு கொடுக்குது. வயது வித்தியாசம் இருக்குது. அதாவது வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. வயது குறைந்தவர்களுக்கு 40 வயது கீழே இருக்கிறவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சரியா. அதுபோக அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அருமையான காலகட்டமாக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கிறவர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை சம்மந்தப்பட்டவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் இப்போதைக்கு உங்களோட செயல்பாடுகள் அனைவருடைய கவனத்தையும் இருக்கும். இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கும் நல்லபடியாக இருக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது பெரிய ஒரு அற்புத செயலாக, அரிய செயலாக, அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காரியத்தை நீங்கள் செய்வீங்க. அது உங்களை ஒரு பிரமாணப்படுத்தும். சரியா. பிரமாணப்படுத்தி உங்களை பிரபலமான நிலை கொண்டு போகும். அந்த அமைப்பெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு இப்போ நல்லா செய்யுது. அதுபோக உங்களுக்கு தாராள மனப்பான்மை இருக்கும். தாராள மனப்பான்மை கொடுத்து உதவிங்க. தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவிக்காரன் நீட்டுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில் காசு பணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தனக்கு மீறி தான் தானம் வாங்க, தனக்கு போக தானம். அதனால் நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அளவுக்கு ரீச் ஆக போகிறீங்க. அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அன்புக்குரியவர்களும் உங்களுக்கு மிக விசுவாசமாக இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள்கிட்ட ஒரு ராஜ விசுவாசமாக இருப்பாங்க. உங்களுக்காக எதையும் செய்வாங்க, துணிஞ்சு செய்வாங்க. அந்த நிலைமையை கிரகங்கள்லாம் கட்டமைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக படைப்பாற்றல் நல்லாயிருக்கும். சிம்ம ராசியில் இப்போதைக்கு கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். டிசைனர், பிளானர்ஸ், இன்ஜினியர்ஸ், திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, கதை வசனம் எழுதுறவங்க, கலை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, சிற்பம் செதுக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கும். ஒன்றை உருவாக்குறது. சரியா. ஒரு காரியத்தை செய்கிறது, இல்லைன்னா காரியத்தை உருவாக்குறது, அதை பற்றி ஒரு இமேஜினேஷன், ஒரு கொட்டேஷன் கொடுக்கறது, ராயல் கொட்டேஷன் கொடுக்கறது, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது. சூரியன் அந்த அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. மற்ற கிரக நிலைகளும் அதுக்கு பக்க துணையாக இருக்கின்றன. சரியா. ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்படுறதுனால குலதெய்வத்தோட அருள் இருக்குது, தெய்வ கடாட்சியம் இருக்குது. நீங்கள் கும்பிட்ற அந்த இறைவனை சொல்லி கும்பிட்ற மந்திரமெல்லாம் வேதமாக மாறுது. நீங்கள் சொல்கிற மந்திரமெல்லாம் வேதமாக மாறி இறைவனை இறைவனை குளிர வைக்குது. அதாவது சில நேரங்களில் நம்ம சாமி கும்பிட்டோம்னா தெய்வம் உடனே கேட்கும். அதெல்லாம் நேரம் இருக்காது. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அதுக்கு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. ஜனன ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் வளர்க்கணும். 5ஆம் இடத்துல சுபகரங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துக்கு குரு சுக்கிர தொடர்பு, தனித்து புதன் பார்வை, பௌர்ணமி சந்திரன் பார்வை இருந்ததுன்னா 5ஆம் இடம் வளர்ப்புறதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல வளம் இருந்துச்சுன்னா தெய்வத்தோட அருள் இருக்குது, குலதெய்வத்தோட அருள் இருக்குது, குடும்பம் நல்லபடியாக இருக்கும், வம்ச வழியில் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. 5 கூடையவனும் 10ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். கொஞ்சம் வீடு கொண்ட நடை, வெற்றி நடை, ராஜ நடை போடுவீங்க. சிறப்பாக நல்லா இருக்குது, துடிப்பாக இருப்பீங்க. இந்த ஆணி மாதத்துக்கு அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் துடிப்பாக இருப்பீங்க. ஆணி மாதத்துக்கு 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வைகாசி 30, ஜூன் 12. ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு ஏறுமுகமான காலம் இருக்குது. சரியா. அனைத்திலும் ஒரு ஏற்றம் கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு. நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்குது. இந்த கண்டக சனியில் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி
ஆறுமுக கடவுளுடைய அருக்கரம் முழுமையாக கிடைக்குது. அடுத்து செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 9, 10, 11ஆம் இடத்துக்கு வரதுனால அந்த ஆறுமுக கடவுளின் கருணையால் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையுது. எல்லாமே வந்து ஏறுமுகம் தான். இனிமேல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பொதுவாக சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்தான லாபம் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு லாபம் இருக்கும். இடம் மனை வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் லாபம் இருக்கும். சூரியன் வந்து தொழில்காரகன், முதன்மை தொழில்காரகன். அதனால் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்கத்தால் நன்மை இருக்கும். அரசு மூலிமா கிடைக்கிற சப்சிடி, நிதி உதவி எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா, அரசாங்கத்துடைய அந்த தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்துடைய கிடைக்கின்ற கான்ட்ராக்ட், கமிஷன் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியில் நிறைய பொருள் சம்பாதனை பண்ணுவீங்க. நல்லபடியாக இருக்கும். பேச்சு நல்லபடியாக இருக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. டீச்சர்ஸ் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டப்பிங்கரில் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்க தொடர்பில் வருவாய் வரும், பண வரவு இருக்கும். தீவிர விடாமுயற்சியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அது ரெண்டும் உங்கள் கூட பிறந்த கலையாக இருக்கும் இப்போதைக்கு. அதனால் நல்ல ஒரு லெவலுக்கு போவீங்க. நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா மகம், பூரம், உத்திரம். மகம் கேதுவின் நட்சத்திரம். குரு பார்வையில் கேது இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். கேதுக்கு வீடு கொடுத்த போதனும் ஆட்சி பெற போகிறாரு. ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மகத்துவமான காலமாக இருக்குது. நல்லா இருப்பீங்க. சரியா, நல்ல ஒரு ஒளி விளக்காக, குத்து விளக்காக ஜொலிப்பீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அறிவுபூர்வமாக இருப்பீங்க. ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. பூரம் சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரனும் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறாரு. ஸோ சுக்கிரன் நல்ல நிலைமை இருக்கிறனால பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நட்சத்திர நாதர்கள். எப்போல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்நேரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு பலன் சொல்கிறது வேறு, நட்சத்திரத்துக்கு சொல்கிறது வேறு. ராசிங்கிறது வந்து என்ன, ஒரு 3 நட்சத்திரங்களோட தொகுப்பு தான் ஒரு ராசி மண்டலம். சிம்ம ராசி மண்டலம்னா என்ன, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். உத்திரம் சூரியனை பற்றி தான் பேசுகிறோம். சூரியனோட நட்சத்திரம் தான். மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல ஆளுமை அதிகாரத்தில் இருப்பீங்க. அரசு வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லாயிருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கும் நல்ல தன்னம்பிக்கை, வைரேகத்தோடு இருப்பீங்க. இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. சுயேட்சையாக இருப்பீங்க. ஓகே, அடுத்து பொதுவாக பலன்களை எடுத்தோம்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சமுதாயத்தில் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் நல்லபடியாக பேசுவாங்க. உங்கள் ஏரியாவுக்குள்ளே நல்லபடியாக பேசுவாங்க. உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். நல்ல ஒரு ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, நல்ல ஒரு சுகப்படுவீர்கள். ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்துக்கிட்ட உயர்வு இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். முதன்மை தொழில்காரன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்குது. நல்ல லாபத்தை கொடுப்பாரு. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, மின்சாதன பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கோதுமை வியாபாரம் பண்ணுறவங்க, சப்பாத்தி கடை, புரோட்டா கடை வச்சுருக்கவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உரக்கடை, மரக்கடை, விவசாயம் சம்மந்தப்பட்ட கடையெல்லாம் நல்லாயிருக்கும். மர சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். தச்சு வேலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, கார்பெண்டரிங் ஒர்க், அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறோம். அதுபோக வந்து உங்களுக்கு எந்த போட்டியெல்லாம் இருக்காது. போட்டியாளர்களுடைய ஆதிக்கம் குறைச்சி போயிடும். தொழிலில் வந்து நீங்களாக பார்க்கலாம். நல்லபடியாக இருக்கும். கணவன் உறவு சிறப்பாக இருக்கும். மனைவியோட வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மிதுனத்துக்கு பயிற்சியார் சூரியன் வந்து உங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறவார். சரியா, உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. சீதோசனமாக சாப்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு வந்து அருமையான மாதமாக இருக்குதுங்க. ஆனி மாத கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடம் சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் வர்றாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 9, 10, 11ஆம் இடங்கள் வலுப்பெறுகிறது. தர்ம கர்மாதிபதி யோகமும் கிடைக்குது. சரியா, அது ஒரு கோடீஸ்வர யோகம். ஜனன ஜாதகத்தில் இப்போ சூரியன் நல்லா இருக்க பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசிநாதனாக இருந்தாலுமே அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 4ஆம் இடம் ராசிக்கு 4ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அப்போ நீங்கள் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கணும். 7ஆம் இடம் கும்பத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நீங்கள் வந்து மாசி மாதம் பிறந்திருக்கணும். இல்லைனா வந்து 10ஆம் இடத்துல இருக்கணும். 10ஆம் இடங்கிறது வந்து என்ன, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். வைகாசி மாதம் ரிஷபத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சூரியன் வந்து சந்திர கேந்திரத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே, இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. இதுக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்நாளில் வந்து அவங்க வந்து வசதி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து தகப்பனாருடைய ஆதரவு இருக்கும். தகப்பனோட உறவுகள் நல்லபடியாக இருக்கும்.
அதுபோக வந்து சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 12 கூடையவனாக இருந்தாலுமே மாதுர்காரகன். சந்திரன் வந்து நல்ல சந்திரன் இருந்தாருன்னா தாய் தகப்பனோட ஆதரவு கிடைக்கும். ஓகே, இப்போதைக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு தான் வராரு. இன்றைக்கி வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து மக நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மக நட்சத்திரம் தான் 12/6/2024 வைகாசி 30ஆம் தேதி. ஸோ ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க 2 நாளைக்கு. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. என்ன, ராசியில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் மன ஒரு நிலையில் இருக்காது, ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அங்கிட்டு போக நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பார்வைக்கு வருவார். குருச்சந்திர யோகம். ஸோ சிம்ம ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கமெண்ட் பாக்ஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவேன். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஓகே சார், எதுவும் பரிகார வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா, சனி பகவான் தான் சரியில்லை. 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதுனால சனிக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணுங்க. சரியா? என்றது செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு என்றதை செய்யுங்க. கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு போடுங்க. அரச மரத்தடியில் இருக்கிற எறும்புகளுக்கு பச்சரிசி சாதம் சர்க்கரை கலந்து போடுங்க. சரியா? பச்சரிசி மாவு தூள் சர்க்கரை கலந்து அந்த பண்டத்தை வந்து அந்த எறும்புகளுக்கு போட்டிங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கம் குறையும். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து கண்டகச்சனி அஷ்டமச்சனின்னு சனி பகவான் ஆளுமைக்கு உள்ளே வரீங்க. அதுலேருந்து வெளியே வரணும்னா இப்போயே ஆரம்பிச்சிருங்க. சிறுசாக செய்யுங்க. சின்ன காரியங்கள் தான் பெரிய பலனை கொடுக்கும் நமக்கு. சரியா நேர்களே? சின்ன காரியங்கள் தான் பெரிய திருப்பு முனைகளை உருவாக்கும். சரியா? 5 விளையாதது 50 விளையாதுமாங்க. அதனால் 5 வயதிலே நம்ம வளர்ந்து பழகிட்டோம்னா 50 வயசில் அருமையாக இருக்கலாம். அதனால் எப்போயுமே வந்து பசுமணத்தில் ஆணி எடுத்த மாதிரி சில காரியங்களில் அப்பப்போ செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுளுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.